அலுவலகத்திலிருந்து சோர்வுடன் திரும்பிய தன் கணவனை சற்று திகைப்புடன் பார்த்தாள் மாலதி. தான் நினைத்தது நடந்து விட்டதா என்ன என்று தோன்றியது. என்னால இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாது. நேத்து வந்த பையன் எல்லாம் அதிகாரம் பண்றான். எனக்கு கீழே இருந்தவன் எல்லாம் எனக்கு பாசா. என்னோட பழைய பாஸோட பையன் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்துட்டானா. பெரிய கொம்பன்னு நினைப்பு. ஐஸ்கிரீம் வாங்கி தர்றீங்களா அங்கிள் அப்படின்னு கேட்டவன் இன்னைக்கு கம்பெனி ரூல்ஸ் பத்தி என்கிட்ட லெக்சர் அடிக்கிறான். என்னால தாங்க முடியல. நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன். மூர்த்தி எப்போதும் புலம்பும் புலம்பல் தான் இது என்றுதான் சொல்ல வேண்டும். கொஞ்ச நாட்களாக இது அதிகமாகி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண், கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கும் மகன். இந்த நிலையில் இவன் புதிய வேலை தேடப் போகிறானா என்றுதான் தோன்றும். கிடைத்ததை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்க போகிறானா என்றும் தோன்றும் என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்க்கை என்றால் நாளும் 4 விதமாக தான் இருக்கும். தற்போது அனுசரித்து போவதில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நம் பணிகள் சரியாக இருந்தால் வாழ்க்கை நம்மை ஏமாற்றாது. ரோசப்பட்டு விட்டால் வெற்றி கிடைத்து விடுமா என்ன? எதிரிகள் நடுவே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் நம்மிடம் பணபலம் வேண்டும். நிச்சயமாக நம்மிடம் இருப்பது உழைப்பு மட்டுமே. அதை தான் உண்மையாக செய்ய வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். இவன் சமீபத்தில் கட்டுரை ஒன்றை படித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த முதலாளிக்கும் தலைவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லி இருந்தார்கள் அந்த கட்டுரையில். இவனும் அதை விளக்கமாக படித்தான். முதலாளி தன் கீழ் பணிபுரியும் ஆட்களை ஓட ஓட விரட்டுவான். தலைவன் அவர்களுக்கு செய்முறையின் சரியான பாடத்தை கற்பிப்பான் என்றுதான் சொல்ல வேண்டும். முதலாளி கம்பெனியின் சட்டத்திட்டங்களை பற்றி கூறுவான். தலைவன் கம்பெனியின் நல்லெண்ணத்தை பற்றி கூறுவான். முதலாளி எப்போதுமே பயத்தை மட்டுமே உண்டு பண்ணுவான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் தலைவனோ ஆர்வத்தை உண்டு பண்ணுவான். முதலாளி நான் என்று அடிக்கடி சொல்லுவான். தலைவன் நாம் என்றுதான் சொல்லுவான். யோசித்து பார்த்தபோது இரண்டும் ஒன்று மாதிரி தெரிந்தாலும் அவற்றிற்கு இடையே இருக்கும் வித்தியாசம் புலப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வாக்கியங்களை கோடிட்டு தன் கணவன் கண்ணில் படும்படி வைத்தாள் அவனுடைய மனைவி அவள். அதை படித்துவிட்டு எரிச்சல் பட்டான் அவன். என்னை குத்து காட்டுறியா என்று அவனும் அவளிடம் கேட்டான். ஐயோ அப்படி இல்லைங்க, நல்லா இருந்தது, அதனால மார்க் பண்ணி வச்சேன் என்றாள். நானும் நிறைய படிச்சிருக்கேன், நான் தலைவனும் இல்லை பாசும் இல்லை என்று சொன்னான். உண்மைதான், இவன்தான் மனைவியை மிரட்டுவதில் பாஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். ரேஷன் கார்டில் மட்டும் இடம்பெறும் குடும்ப தலைவன் இவன் என்றுதான் சொல்ல வேண்டும். இனிமே எனக்கு இப்படி புத்தி சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. சமையலற உப்பு புளி இதோட நிறுத்திக்கும் என்று மனைவியிடம் ஆர்டர் போட்டான். கத்திவிட்டும் அவன் போய்விட்டான். வேலை கிடைப்பதே குதிரை கொம்பாக இருக்கும் இந்த காலத்தில் 10 வருட சர்வீஸ் யாராவது இழப்பார்களா? நாம் செய்யும் பணியை நேசித்தால்தான் நாம் அதில் தொடர முடியும். அதை சுமையென்று நினைக்காமல் தாய் தன் சேயை 10 மாதம் கருவாக சுமக்கவில்லையா? பறப்பதற்கு ஆண்டவன் தந்த சிறகுகளை பறவைகள் சுமையென்றா நினைக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். ஆட தெரியாத கால்களுக்கு கொலுசும் சுமைதான். தேடல் இல்லா பறவைகளுக்கு சிறகுகள் சுமைதான். இவளுக்கு வாழ்க்கை சுமையாக தெரியவில்லை என்பது ஆச்சரியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று ஏதோ ஒரு இன்டர்வியூவிற்கு சென்றுவிட்டு வந்தான் அவளின் கணவன். வழக்கம் போல புலம்பல்தான். இந்த வேலையும் சரிப்படாது, எங்கோ தூரத்தில் ஆபீஸ் இருக்கு,
2 பஸ் மாறி போகணும். வண்டி அலாவன்ஸ் கிடையாதான். பெட்ரோல் போட்டு என் சம்பளம் தீர்ந்து போயிடும். முதல்ல 1 மாதம் வேலை பார்த்துட்டு அப்புறமா கேட்டு பாருங்களேன் என்று அவளும் சொன்னாள். இதோ பார், இந்த அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். உன்னோட வேலையை உப்பு புளி செக்ஷனோட நிறுத்திக்கோ என்று மீண்டும் அவன் மனைவியிடம் கத்தினான். இவள் அப்போதும் எதுவும் பேசவில்லை. 1 வாரமாக அவன் ஆபீஸ் போகவில்லை. அன்று நிதானமாக எழுந்தான். இவள் கோவிலுக்கு கிளம்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். சமையல் ரெடி. அவன் குளித்துவிட்டு வருவதற்குள் கோவிலிலிருந்து திரும்பி விடலாம் என்று அவள் யோசித்தவாறே சொல்லிவிட்டு கிளம்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவனுக்கு பொழுது போகவில்லை. பேப்பரை படித்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். பரனிலிருந்து பழைய பேப்பர்களையும் எடுத்தான். கட்டி வைத்து கடைக்கு போட்டால் காசாக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். தலையில் துண்டு கட்டி கொண்டான். பேப்பர்களை அடுக்க ஆரம்பித்தான். தும்மல், தூசி, நெடி. அப்போது வாசலில் ஆட்டோ ஒன்று வந்து நிற்கும் ஓசை என்றுதான் சொல்ல வேண்டும். பக்கத்தில் இருக்கும் கோவிலிலிருந்து வர்றதுக்கு ஆட்டோவா என்று இவனும் யோசித்துக் கொண்டே இருந்தான். தான் சம்பாதித்தால் பணத்தின் அருமை தெரியும். கோபத்துடன் வாசலுக்கு விரைந்தான். காக்கி யூனிஃபார்ம் அணிந்த ஓர் ஆட்டோ ஓட்டுநர் இளைஞன் என்றுதான் சொல்ல வேண்டும். கதவை திறந்த இவனை பார்த்து கேட்டான். மேடம் இல்லைங்களா என்று கேட்டான். இவனுக்கு பிரமிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். மேடம்? யார் மேடம்? எந்த மேடம்? இந்த வீட்டில் மேடம் என்று அழைக்கப்படும் மரியாதைக்குரிய நபர் யார் என்று யோசித்தான். இவனுக்கு கம்ப்யூட்டர் மேடம் தான் தெரியும். எந்த மேடம் என்று கேட்டான். மாலதி மேடம் தான், எனக்கு மேத்ஸ் டியூஷன் சொல்லித்தராங்க என்று அவன் சொன்னான். மாலதி ஏதோ கிராஜுவேட் என்பது தெரியும். ஆனால் நான் ஈவினிங் காலேஜில் டிகிரி படிக்கிறேன். குடும்ப பொறுப்பு, வேற வழி இல்லை. அதான் ஆட்டோ ஓட்டுறேன். நான் கணக்கில் ரொம்ப வீக். ஒரு நாள் மாலதி மேடத்தை வீட்டில் ட்ராப் பண்ணப்ப என் கஷ்டத்தை சொன்னேன். மேடம் தான் மேத்ஸ் சொல்லி தரதா சொன்னாங்க. ஆனால் பணம் வாங்கிக்க மாட்டேன்னுட்டாங்க. ஆனால் தான் வெளியில் போனால் தேவைப்பட்ட போது கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. என் செல் நம்பர் கூட அவங்கக்கிட்ட இருக்குது. 1 மாதம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த வாரம் வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க கூப்பிடுவாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். தகவலே இல்லை. அதான் நேரில் கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். என் பேர் கண்ணன். என் பேரை சொன்னால் அம்மாவுக்கு தெரியும். ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு தாய்க்குரிய கருணையோடு அதே சமயம் ஒரு டீச்சரின் கண்டிப்போடும் என்று சொன்னான். மூர்த்தி தன் தலை துண்டை அவிழ்த்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். மனதுக்குள் சில புதிர்கள் அவிழ்க்கப்பட்ட உணர்வு என்றுதான் சொல்ல வேண்டும். பாஸ், தலைவன் வித்தியாசம் அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது. உன் சமையல் உப்பு புளி இதோட நிறுத்திக்கோ என்ற வார்த்தையும் காதில் பொலித்தது. இவன் கூறிய வார்த்தைகள் இவனை பார்த்தே சிரித்தன. இந்த கண்ணன் கூட கடமை என்ற பாடத்தை மௌனமாக போதித்த அந்த கடவுள்தானோ என்றும் அவனுக்கு தோன்றியது. நீ போயிட்டு வாப்பா, மேடம் வந்தா நான் சொல்றேன் என்று இவனும் பதில் சொன்னான். நீங்க மேடத்துக்கு என்று அவனும் கேட்டான். நானும் உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஓல்டு ஸ்டூடெண்ட் என்று சொன்னார். அவன் போய்விட்டான். இவன் தனக்கு வந்த தபால்களை பார்க்க ஆரம்பித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். இதோ இவன் அட்டன் செய்த இன்டர்வியூ அலுவலகத்திலிருந்து வந்த கடிதம் என்றுதான் சொல்ல வேண்டும். 1 வாரத்திற்குள் வேலையில் சேர அழைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். தேதியை பார்த்தான். நாளையோடு அந்த கெடு முடிகிறது. மீண்டும் யோசித்தான். புதிய வேலை, புதிய பொறுப்பு, புதிய மனிதன். இவன் நாளை அலுவலகம் செல்ல தன் ஷர்ட்டை இஸ்திரி செய்ய ஆரம்பிக்கிறான் என்றான். இனி சுருக்கங்கள் இருக்காது என்றான்.